இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை காலையில் வந்து மட்டன் சிக்கன் எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் நெருஞ்சனா கூட்டிகிட்டு நான் கடைக்கு போயிட்டேங்க. எங்கள் நெருஞ்சனா எங்கள் அம்மா நான் எல்லாம் மட்டன் சாப்பிட்டுக்கவங்க. எங்கள் தர்ஷினி மட்டும் மட்டன் சாப்பிட மாட்டா, சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவா. அப்புறம் அவளுக்கு தனியாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நாங்களும் ஒரு வேலைக்காண்டி வெளியே கிளம்பிட்டோங்க. நானும் எங்கள் நெருஞ்சினாவும் மட்டன் சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தாங்க எங்கள் அம்மாட்ட போனேன். எங்கள் அம்மா வந்து வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவசர அவசரமாக செஞ்சுட்டேங்க. மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி பண்ணிட்டேங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா செஞ்சுருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து குளிருங்காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சிக்கன் மட்டனும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு மத்தியானம் வந்து செஞ்சுட்டேங்க. எங்கள் நெருஞ்சினாக்கு வந்து அங்கேருந்து வரையிலேயே பசிங்க. அவள் வந்து பசி தாங்க மாட்டா. அதனால் டீயும் வடையும் வாங்கி கொடுத்து தாங்க கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டுக்கு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தாங்க நாளையிலேருந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. போய் என்னென்ன வேணும்னு தெரில, ரிப்பனு நோட்டு எல்லாம் கேட்பாங்க, போய் வாங்கி கொடுக்கணுங்க. இன்றைக்கி நிறைஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பும் சிக்கன் கிரேவி தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீங்களாம் என்னங்க லஞ்ச் பண்ணீங்க? சாப்பிட்டாச்சாங்க? ஓகே, பாய்ங்க.